வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கோவை புளியகுளத்தில் உள்ள புனித கார்மல் கார்டன் மேல்நிலைப் பள்ளியில் கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டிகள் நடைபெற்றன. இதில் 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சிலம்பத்தில் வீடு கட்டுதல், சுத்து வரிசை, அலங்கார பாடம் என தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். கராத்தே பெல்ட் தேர்வில் திறமைகளின் அடிப்படையில் பெல்ட்டுகள் மற்றும் சான்றிதழ்களை பள்ளியின் தாளாளர் ஆரோக்கிய ததேயிஸ் வழங்கி பாராட்டினார். திருச்சி மாவட்டம் கள்ளக்குடியைச் சேர்ந்தவர் சுந்தர் மொபைல் கடை வைத்துள்ளார். கடந்த வாரம் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்காக வந்த பணம் மற்றும் நகைகளை பீரோவில் வைத்திருந்தார். வெள்ளி இரவு புதுமண ஜோடி தனி அறையில் தூங்கினர். சுந்தரின் பெற்றோர் மாடியில் உறங்கினர். வீட்டிற்குள் நுழைந்த மர்ம ஆசாமிகள் புதுமண ஜோடி தூங்கிய அறையின் கதவை வெளிப்புறமாக பூட்டினர். மற்றொரு அறையின் பீரோவில் இருந்த நகை பணத்தை கொள்ளையடித்தனர். சத்தம் கேட்டு சுந்தர் கதவை திறக்க முயன்றார். அறையின் கதவு வெளிப்புறத்தில் பூட்டப்பட்டிருந்தது. மாடியில் தூங்கிய தாயாருக்கு போன் செய்து கீழே வரச் சொன்னார். அதற்குள் மர்ம ஆசாமிகள் தப்பிவிட்டனர். அறையை விட்டு வெளியே வந்து பார்த்தபோது பீரோவில் இருந்த 6 லட்சம் ரூபாய் 13 சவரன் நகை கொள்ளை போனது தெரிந்தது. கள்ளக்குடி போலீசார் விசாரிக்கின்றனர். திருப்பூர், நல்லூர், மணியாரம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பாரதிய ஜனதா வேட்பாளர் முருகானந்தம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிளைன் ஸ்குவாட்ல ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா அது ஒன்றும் இல்லை. அது குறிப்பாக குறிப்பிட்ட ஒரு வேட்பாளரை மட்டும் மையப்படுத்தி பரப்புரை செய்ய விடாமல் தடுக்க நினைக்கின்றார்கள். மற்ற நபர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது. என்னுடைய நேரத்தை விரயமாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கின்றார்கள். நானும் ரொம்ப தெளிவாக இருக்கின்ற மக்களை சந்தித்து என்னெல்லாம் விஷயம் வைக்க முடியுமோ அதெல்லாம் வைக்க முற்படுவேன். இந்த அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் பயப்படக்கூடிய நபர் நான் கிடையாது. எதுவாக இருந்தாலும் சரி வழக்குகளை சந்திக்கிறதற்கும் நான் நேற்றைக்கு நடந்த விஷயம் ஒரு பாதி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பறக்கும் படை என்று சொல்லக்கூடிய நபர்கள் அத்தனையுமே மாநில அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டமாகத்தான் இருந்தது. குறிப்பாக அந்த இடத்துல போய் சேருகின்ற போது காலையில அங்க இருக்கக்கூடிய கேமராமேன் 5 நிமிடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சியில நேரடியாக அதை ஒளிபரப்புகின்றார் என்று சொன்னால் அதுவே சட்டத்திற்கு புறம்பானது. அப்படி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் ரிட்டர்னிங் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தேர்தல் கண்காணிப்பாளர் இடத்துல அதை கொடுக்க வேண்டும். அதை கொடுக்காமல் நேரடியாக சொந்த காரணங்களுக்காக நேரடியாக தொலைக்காட்சியில குறிப்பிட்ட நீலகிரி தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் முருகன் ஊட்டி பைக்கார பகுதியில் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செய்தார். இங்க ஒரு மேம்பாலம் போட வேண்டும் என்பது மிக நீண்ட காலமான கோரிக்கையாக இருந்தது. ஆனால் அந்த மேம்பாலத்தை பற்றி 10 ஆண்டுகளாக இருந்த ராஜா அதை பத்தி கவலைப்படல, அதிமுக அதை பத்தி கவலைப்படல. முதல் முறையாக நம்முடைய 98ல நம்முடைய மாதன் ஐயா அவர்களும் அவர்களால் முயற்சியால் தான் தேசிய நெடுஞ்சாலையாக ஆக்கப்பட்டது. மேட்டுப்பாளையத்திலிருந்து கூடலூர் வழியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மாஸ்டர் மாதன் ஐயா அவர்கள் காலத்தில் தான் தேசிய நெடுஞ்சாலை ஆக்கப்பட்டது. அதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லை. மக்களுடைய போக்குவரத்து எவ்வளவு போக்குவரத்து
டேன்டி தொழிலாளர்கள் இன்றைக்கு நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். டேன்டியை நம்பி மட்டுமே அவங்க ஸ்ரீலங்காவிலிருந்து தாயகம் திரும்பி இங்கு வந்து அவர்கள் ஒரு மிக எதிர்பார்ப்போடு இங்கு வந்தார்கள். நமக்கு தாய்நாடு தமிழ்நாடு இருக்கிறது, அங்கு போவோம், அவர்கள் நமக்கு காத்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் இங்கு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசாங்கம் டேன்டி நிர்வாகத்தை மூடுவதோடு இந்த டேன்டி எஸ்டேட்டை பாரஸ்ட் கொடுக்கிறாங்க.